மலைச்சாரல் மாதிரி அப்படியே. ஹாய், இன்னைக்கு செம்மையான ஒரு வீடியோ நடக்கும் போது. இன்னைக்கு நாங்கள் வெளியே போகிறோம். வெளியே சாப்பிடுவோமான்னு தெரியல, ஆனால் வெளியே போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு பூஜை இல்லை, லக்ஷ்மி பூஜை. லக்ஷ்மி பூஜை தீபாவளிக்கு வட்டி பூஜை செய்வாங்க. அது தமிழ்காரங்க செய்வாங்களான்னு தெரியாது, பட் ஆனால் இங்கே செய்வாங்க. ஐ மீன் மும்பை. ஸோ இன்னைக்கு லக்ஷ்மி பூஜை நடக்க போகுது, அமாவாசை நடக்க போகுது. நாங்கள் வெளியே போகிறோம். வீட்டில் சாஃப் சஃபை நடக்க போகுது. சாஃப் சஃபைனா க்ளீனிங் வரும். ஸோ இன்னைக்கு ஃபுல் ஒர்க்கே டைட்டாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோ எண்டு டிப் வரைக்கும் போய் பாருங்கள். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வரவே மாட்டேங்குது. எனக்கு 500 டார்கெட் வேணும். சரி, இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 4 இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. ஹாய் கைஸ், இப்போ வந்து வீடை பெருக்கி முடிச்சுட்டு தொடச்சிட்டு தாத்தா பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்டுருவோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து லக்ஷ்மி பூஜை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தியாக தான் போகும். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா. இது வந்து எங்கள் அப்பாவோட அம்மா. இவங்க வந்து ஏன் அனிமேட்டட் ஃபேஸ் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து எங்கள் அப்பாவே வந்து அவங்களோட அம்மாவை பார்க்கவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் மூஞ்சி மாதிரி இருக்குது. சின்ன வயசு சொல்லுவாங்க, நீ உன் பாட்டி மாதிரியே இருக்கலாம். ஆனால் சேம் நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். நான் இங்கே வேணால் ஸ்க்ரீனில் போடுறேன். அண்ட் வந்து இதுவும் சொல்லுவாங்க, முடியெல்லாம் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஊர்லலாம் நாங்கள் போகிறப்ப எங்கள் அப்பாவோட அம்மாவை பார்த்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. தெரில நம்மளுக்கு, ஏன்னா நாங்களும் பார்த்ததில்ல, எங்கள் அப்பாவே வந்து அவங்களோட அம்மாவை பார்த்ததில்ல. 3 ஏஜில் இருக்கிறப்பவே எங்கள் 3 வயசில் 3 ஏஜ் இருக்கிறப்ப எங்கள் அப்பாவுக்கு அப்போவே பாட்டி போயிட்டு. ஸோ நோ ஐடென்டிஃபிகேஷன். எங்கள் அப்பாவே நிறைய முறை வருத்தப்பட்டிருக்காரு. நோ ஃபீலிங்ஸ். எங்கள் பாட்டி இருக்காங்களா, அதை இதோ இவங்க போகிறப்ப கூட நான் அதிகமாக ஃபீல் பண்ணல. ஏன்னா எங்கள் அப்பாவே பார்த்தது இல்லை, நான் எப்படி பார்த்துருப்பேன். ஆனால் இவங்க போனதில் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து ரேஷ்மா பிறந்தப்ப எல்லாருமே சொல்கிறாங்க, ரேஷ்மா பிறந்தப்போ உங்கள் தாத்தா வந்து ரேஷ்மாவை தூக்கி நல்லா கொஞ்சினாரு. அவரை தூக்கி தூக்கி பயத்தில் உச்சா போயிட்டேன். அந்த உச்சாவே ஒரு சந்தோஷத்துல குடிச்சாரு, பேத்தி பிறந்திருக்கு அப்படின்னு. அது குடிச்சது மேட்டர் கிடையாது. பாசம் இஸ் மர்க்கிங் த ஐஸ். ஸோ வந்து அது சொல்லலை. ஆனால் நான் பிறகுறப்ப எங்கள் தாத்தா இல்லை நினச்சி நான் இப்போ வரைக்கும் இல்லை, எப்பவுமே வருத்தம். ஆனால் நான் பார்த்து கூட எனக்கு கூட ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறேன், அவள்கிட்ட தூக்குனாங்களா இல்லையா எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, என்ன தூக்குறாங்க. ஆனால் வந்து எனக்கே ஞாபகம் இல்லை. நான் 2007 பிறந்தேன். பட் இவங்க வந்து எங்கள் அக்கா பிறந்து 1 இயர்லேயே இறந்துட்டாங்க. 1 இயர் ஆன பிறகு எங்கள் அக்காவுக்கு ஒரு வயசு ஆயிருக்காது. ஆமாம், அதான் சொல்கிறேன். 5 months அப்படிதான் பண்ணேன். 5 months இல்லை 8 months தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தாத்தா பாட்டி இல்லைன்னு என்ன பண்ணுறது? ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லாதவங்க நினச்சி பார்க்க முடியுமா? நினச்சி பார்க்கலாம், நினச்சி பார்க்கறது தப்பு இல்லை. அதனால ஆனால் அவங்க வர முடியாது திரும்ப இந்த உலகத்துக்கு. அதனால நம்ம வந்து இவங்க வர மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வந்து காக்காங்களுக்கு சோறு போட்டால். இது இங்கிலீஷ் படிக்கிறப்ப இந்த நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் தெம் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். ஆன்சர்ஸ் தான் நிறைய வரும், எனக்கு வந்திருக்கு. ஸோ அப்பப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இவங்க ஞாபகம் தான் வரும். ஷார்ட் அப்டேட் இங்கே இவங்க ஞாபகம் தான் வரும். ஏன்னா வந்து நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் தெம் அப்படின்றது அர்த்தமே இவங்க இடத்துல வேற யாரும் வர முடியாது. அதே மாதிரி தான் ரோட்டில் போகிறவங்க தாத்தான்னு கூப்பிடலாம், ஏன் எங்கள் அக்காவுக்கு ஒரு பாட்டின்னு கூப்பிடலாம். ஆனா இவங்க இடத்துல எங்க அக்கா வர முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. லவ் யூ, ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். லவ் யூ தாத்தா பாட்டி, லவ் யூ. சந்தியா, நீ கும்பிடு. அப்புறம் என்னங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு, மாசம் கும்பிட்டாச்சு.
ஃபுல்லாக க்ளீனிங் நான் தான் பண்ணணும் திரும்பவும் காட்டுறேன் இருங்க. ஸோ இது ஃபுல்லாக இப்போ தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் நீங்கள் பாருங்கள் என்ன வீடியோன்னு. ஹலோ ரேஷ்மா எவ்வளோமா ஆச்சு? 200 இப்போ என்ன உனக்கு என்ன வாங்கணும்? இன்னும் வாங்கணும் சுடுசுடு இல்லை. சரி வாங்கலாம் வா, இவர்கிட்ட இல்லைன்னா என்ன. ஸோ மூஞ்சி வேர்த்துருக்கும், கண்டுக்காதீங்க. ஹாய் மேடம், இங்கே என்ன கேட்டு போயிருப்போ முருகா ஸோ இப்போ தீபாவளி வெடிக்கடியெல்லாம் வெடிக்கடியா ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் இதுதான் பிரச்சனை. பட்டாசு This is the பட்டாஸ். ஹிந்தியில் வந்து பட்டாக்கடிடுவாங்க. இது ஒரு ரஸ்ஸி பாம்லாம் இருக்கு. ஆட்டோ பாம் அது. நான் சங்கோன் டேக்க பாப்தி. நாங்க ரஸ்ஸி பாம் தான் சொல்லுவோம். ஆட்டோ பாம், ரஸ்ஸி பாம். எனிவே ஓகே. ஸோ இந்த ரஸ்ஸி பாம் எப்படி விடுன்னு போகிறோங்க, காதெல்லாம் பதால கீழ்ச்சி பிளட்டே வந்துடும். அண்ட் நிறைய பட்டாசு வாங்கியிருக்கோம். சுரி சட்டர் பட்டர். இதுக்கு பில்லு எவ்வளோ? இதுக்கு பில்லு எவ்வளோ? பில்லு இது மொத்தமா எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணினே இருங்க. 290 மொத்தம் எங்க அக்கா அமௌண்ட் தான். ஆனால் 290 rupees. ஆனா இந்த மாதிரி வாங்குறது பெரிய பெரிய டப்பா வெடிக்க முடியாது. அதுவும் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏன் வெடிக்கிறோம், லட்சுமி பூஜை, திருப்பி வண்டி பூஜை. இந்த மும்பைல மட்டும்தான் 2 வண்டி பூஜை நடக்கும். ஒன்று ஆயுத பூஜை, இன்னொன்று லக்ஷ்மி பூஜை. இது வந்து எல்லாருமே வண்டி கொண்டாடுவாங்க வண்டி பூஜை. ஆனா ஆயுத பூஜை வெறும் தமிழ்காரங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெடிக்கலாம். எப்படி ஸ்டைலா இருக்கு. ஸோ வண்டி பூஜை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பட்டாசு உடைக்கலாம். இதுக்கு தான் அக்ரபத்தி உடைக்கலாம். சாவு அடிக்கிறாங்களே நீங்க. We will go on the way. Yes. Let's begin. போங்கம்மா. இதுக்கு பேர் வந்து மிளகா பட்டாசு. தமிழ் வந்து மிளகா பட்டாசு, ஹிந்தியில் வந்து மிர்ச்சி பட்டாசு. மிர்ச்சி பட்டாசுவாங்களா? மிர்ச்சி பாம். This you hand it out. I will place this on this. அப்படியே மாத்தி throw it out. நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. சக்சஸ். சட்டர் பட்டர் எப்படி வைக்கிறேன் பாரு. பட்டர் இல்லைங்களாக்கா? என்னம்மா பண்ற? முத்தம் கொடுக்குறியா? ஓகேரா. ஐயோ நான் இல்லையே. ஐயோ முன்னாடி போடி. ரஸ்ஸி பாம்.
ஆயிடுச்சு. சரி வா நெக்ஸ்ட் போலாம்.